தேநீர் கடையிலிருந்து பிரதமர் பதவி வரை குஜராத்தின் ஒரு சிறிய நகரத்தில் தொடங்கிய நரேந்திர மோடியின் வாழ்க்கை பயணம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவராக உச்சம் தொட்டுள்ளது. அவரின் வாழ்க்கை பாதையை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி வடக்கு குஜராத்தின் மெஹசானா மாவட்டத்தில் உள்ள வாட் நகரில் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று பிறந்த நரேந்திர மோடி சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்த முதல் பிரதமர் என வரலாற்றில் இடம் பிடித்தார். தேநீர் கடை நடத்தும் தந்தைக்கு உதவி செய்த சிறுவனாக இருந்த மோடி பள்ளி படிப்பு, விவாதங்கள், வாசிப்பு, நீச்சல் ஆகியவற்றில் ஆர்வம் காட்டி வளர்ந்தார். சிறு வயதில் இருந்தே சமூக சேவை, துறவற எண்ணம், சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் இவை ஆழமாக பாதித்தன. 1970களில் அகமதாபாத்தில் RSSல் இணைந்து பிரச்சாரத்தில் பணியாற்றிய பிரதமர் மோடி அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றும் இயக்கத்திலும் பங்கேற்றார். 1987ஆம் ஆண்டு குஜராத் பாஜகவில் உயர்ந்த பொறுப்புகளை ஏற்று அகமதாபாத் மாநகராட்சி தேர்தல் மற்றும் 1995 சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்று தந்தார். 1995 முதல் 2001 வரை பாஜகவின் தேசிய செயலாளராகவும் பணியாற்றினார். செப்டம்பர் 2001இல் வாஜ்பாயின் அழைப்பில் குஜராத்தின் முதல்வராக நியமிக்கப்பட்டார். 13 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியை குஜராத்தில் உருவாக்கினார். குறைந்தபட்ச அரசு, அதிகபட்ச நிர்வாகம் என்ற கொள்கையுடன் 2014 மே 26 அன்று இந்தியாவின் 14வது பிரதமராக பதவியேற்றார். பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற மந்திரத்துடன் பல முன்னோடி திட்டங்களை அமல்படுத்தினார். ஜன்தன் யோஜனா மூலம் 51 கோடிக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள், ஆயுஷ்மான் பாரத் மூலம் 50 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ காப்பீடு, உஜ்வாலா யோஜனாவில் 10 கோடிக்கும் மேற்பட்ட எரிவாயு இணைப்புகள், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் கோடிக்கணக்கான வீடுகள், கிசான் சம்மான் நிதி, மண்வள அட்டை, ஈனாம், ஜல் சக்தி அமைச்சகம் போன்ற விவசாய நலத்திட்டங்கள், ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திறந்தவெளி மலம் கழித்தல் ஒழிக்கப்பட்டது. மேக் இன் இந்தியா, GST, உள்கட்டமைப்பு மேம்பாடு, விமான போக்குவரத்துக்கான உதான் திட்டம், ஒற்றுமை சிலை போன்றவை மோடியின் ஆட்சியில் நடந்த முக்கிய முயற்சிகள். சுற்றுச்சூழல், காலநிலை நீதி, சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி போன்ற உலகளாவிய பிரச்சனைகளிலும் முன்னணி பங்கு வகித்தார். 2014 முதல் 2019 வரை தேர்தல்களில் பாஜகவிற்கு பெரும்பான்மையான வெற்றிகளை பெற்று தந்தார். 2024இல் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார். தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, சர்வதேச உறவுகள் ஆகியவற்றில் புதுப்பிக்கப்பட்ட கவனம் செலுத்தி இந்தியாவை உலகளாவிய சக்தியாக உருவாக்க அவர் பங்காற்றி வருகிறார். தேநீர் கடை சிறுவனாக தொடங்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவராக உயர்ந்த நரேந்திர மோடியின் வாழ்க்கை துணிச்சல், சமூக சேவை, வளர்ச்சியின் நோக்கம் மற்றும் விடாமுயற்சியின் ஊக்கமளிக்கும் பயணமாக திகழ்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரிஷ்கா லூயிஸ்.